அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் புண்ணாக்கு வகைகளை பற்றி. முக்கியமாக நம்மளுடைய இயற்கை விவசாயத்தில் அல்லது பொதுவான விவசாயத்தில் கெமிக்கல் போடுறவங்க கூட பயன்படுத்துகிற முக்கியமான பொருள் கடலை புண்ணாக்கு. இந்த கடலை புண்ணாக்கு கடலை அப்படிங்கிறது நமக்கு ஒரு அதிகமான எரிபொருள் சக்தியை தர்றதும், மணிச்சத்து, தழைச்சத்து, கொஞ்சம் சாம்பல் சத்தும், முக்கியமாக ஒரு சில நுண்ணூட்ட சத்துக்களும் உள்ள ஒரு பயிர். அதோடைய கழிவு பொருள் தான் கடலை புண்ணாக்கு. இதை நம்ம 200 லிட்டரில் 20 கிலோ கலைச்சி ஒரு ஏக்கர் நிலத்தில் எந்த பயிருக்கும் ஒரு நாள் அல்லது 2 நாள் வச்சு அதை மக்க வச்சு புளிக்க வச்சு நம்ம மண்ணில் கொடுக்குறோம், நம்ம நிலத்தில் கொடுக்குறோம். என்ன செய்யக்கூடாது? கடலை புண்ணாக்கை அப்படியே போடக்கூடாது. கடலை புண்ணாக்கில் இனிப்பு பொருள் இருக்குது. அப்படியே நிலத்தில் போடும்போது எறும்பு தாக்கம் அதிகமாக இருக்கும். எறும்பு அதிகமாகிறப்ப விதைகளை காயப்படுத்தும், வேர்களை காயப்படுத்தும். அதனால் புளிக்க வச்சு பயன்படுத்தணும். அப்படி புளிக்க வச்சு பயன்படுத்துகிறதுனால அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக மண்ணுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு விஷயத்த மனசில் வச்சுக்கணும். அதை சொல்ல தான் நான் இன்றைக்கி இந்த பதிவை எடுத்தேன். சரிங்களா? புளிக்க வச்சு பயன்படுத்தணும். புளிக்க வச்சு எந்தெந்த பொருளெல்லாம் பயன்படுத்தணும், எதெல்லாம் நேராக போடக்கூடாது? எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, இதெல்லாம் எதெல்லாம் எண்ணெய் ஆட்டுறாங்களோ, இந்த மாதிரி எண்ணெய் ஆட்டுறாங்களோ உணவுப் பொருளுக்காக, அதை கரைச்சி தான் பயன்படுத்தணும். நேரடியாக போடக்கூடாது. புளிக்க வச்சு பயன்படுத்தணும். ஒன்று. அதே நேரத்தில் வேப்பம் புண்ணாக்கு, புங்கம் புண்ணாக்கு, இலுப்பை புண்ணாக்கு, இதெல்லாம் என்ன பண்ணணும்? நேரடியாக தூவணும். அதை கரைக்கக்கூடாது. ஏன் கரைக்கக்கூடாது? வேப்பம் புண்ணாக்கை நீங்கள் தூவுனிங்கன்னா அது தண்ணி, நம்ம நிலத்துக்கு தண்ணி பாய பாய அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய உடம்புல இருக்க அசாடிராக்டின்ங்கிற அந்த மூலப்பொருளை வெளியில் விட்டு, அதான் கசப்பு, அதை வெளியில் விட்டு கொஞ்சம் நீண்ட காலத்துக்கு அப்படியே கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறது வேப்ப புண்ணாக்கு. ஆனால் அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்? 90 நாளைக்கு இருக்கும், 3 மாதம். அதுக்கப்புறம் அது தழைச்சத்தாக மாறிடும். அதை கொண்டு போய் நீங்கள் கரைச்சி தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அதிகபட்சம் 10 நாளுக்கு மட்டும்தான் அதோடய எஃபெக்ட் இருக்கும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் இருக்காது. புரியுதுங்களா? அதுக்காக தான் நம்ம அதை அப்படியே போடணுங்கிறோம். நான் திருப்பி சொல்கிறேங்க. கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, ஆமணக்கு புண்ணாக்கு, இதெல்லாம் கரைச்சி புளிக்க வச்சு அதுக்கப்புறம் பயிர்களுக்கு பிரித்து ஊற்றி விடணும். வடிகட்டி சொட்டு நீரில் கொடுக்கலாம். எந்த விதமான பயிருக்கும் பிரித்து ஊற்றி விடணும். எல்லா காலத்துலேயும் ஊற்றலாம். முக்கியமாக எந்த காலத்தில் ஊற்றணும்? அடி உரத்துலேயும் 45வது நாள் அந்த பயிர் பூக்கிற காலம் வரையிலும் கடலை புண்ணாக்கு கொடுக்கறது மிகவும் சிறப்பு. ஏன் சிறப்பு? மணிச்சத்து அதிகம் உள்ள பொருள்கள் பயிரோட வேர் அதிகம் பரவுறதுக்கு பயன்படும். வேர் அதிகம் போச்சுனாலே மண்ணில் இருக்க எல்லா சத்தையும் எடுக்கும். வேர் வளரலைன்னா சத்து கிடைக்காது. அதுக்கு தான் நம்ம இதை கொடுக்கணும்னு சொல்கிறோம். எப்போ? ஆரம்பத்தில். பூ பயிர்கள், காய்கறி பயிர்கள், கீரை, தானிய வகைகள், நெல், பூமிக்குள்ளே விளையிற கிழங்குகள் எல்லாத்துக்குமே இந்த கடலை புண்ணாக்கு ரொம்ப முக்கியமானது. அதையும் விட கொஞ்சம் நல்லது என்ன அப்படின்னா, நம்மளால் மறக்கப்பட்ட பொருள் என்னென்னா எள்ளு புண்ணாக்கு. அந்த எள்ளு புண்ணாக்கு எந்த விதத்துலையும் குறைஞ்சது கிடையாது. நீங்கள் எள்ளு புண்ணாக்கை நிறையா பயன்படுத்தலாம். அது 50 ரூபானா இது 25 ரூபா தான். நிறையா பயன்படுத்தலாம். நீங்கள் என்ன சூடு வரும் அப்படி இப்படின்லாம் சொல்கிறோம்ல, அப்படிலாம் கிடையாது. நல்ல பொருள் அது. அதில் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக்கிக்கணும் அப்படின்னா, நம்ம அக்ரி ஆஃபீஸில் இல்லை வெளியில் கடைகளில் பாஸ்வோ பாக்டீரியா அப்படின்னு ஒரு பொருள் இருக்கும். பாஸ்வோ பாக்டீரியா 1 லிட்டரு, அதை அதில் கலந்துக்கணும். 200 லிட்டரு 20 கிலோ எள்ளு புண்ணாக்கு, அதில் 1 லிட்டர் கலந்துக்கிறோம். ஒரு நாள் வச்சுருந்து ஊற்றுறோம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.